ஆம்பளை இல்லம்மா, ஆம்பளே கிடையாது. இல்ல பச்சனி ஊத்துனா ஏந்திருப்பாங்க. அப்ப உத்தமே ஊத்துனா உத்தமே ஊத்துனா உடனே ஏத்துவாங்க. அது போல ஒரு பெண்ணாகப்பட்டல் வந்திருந்தார். என்ன மாதிரி அடக்க ஒடக்கமா ஒரு பெண் இருக்கணும். வர்றவங்க எல்லாம் சும்மா அடக்க ஒடக்கமா தானே பாருங்க. ஆமா ஒரு அப்பா 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 சேகர் மாமா ஐ லவ் யூ டா. மாமா அது பணம் பகட்டும். ஒரு பெண்ணாகப்பட்டல் வந்திருந்தால் அச்சோ நானோ மடம் பயிர் பெருக்கணுமா? எங்களுக்கு தான் இருக்கு. என்ன ஆச்சியா? அப்படி அச்சோ நானோ மடம் பயிர் பெருக்கணுமா? உங்ககிட்ட என்ன இருக்கு? எங்களாண்ட இருக்குதுமா. என்னது? அச்சம் நானும் மடம் மடம் உங்களாண்ட எங்களாண்ட ஒண்ணு இருக்குது. என்ன இருக்குது? அச்சம் நானும் மடம் உங்களாண்ட எங்ககிட்ட அச்சோ நானோ மடம் வலிக்குதா? கிட்ட வராதீங்க. பொம்பளை அச்சா வலிக்காது எப்போமோ. சத்தியமாவா? பொம்பளை ஆடி அடிச்சாலும் பொம்பளை அச்சா எஸ்வா இருக்கும். அது போல போகட்டுங்க. அப்படி இருந்தாலும் உங்களை பாக்குற போது எனக்கு என்னென்னமோ தோணுது மாமா. மாமா எனக்கு என்னென்னமோ தோணுது மாமா. மாமா உன்னை பாக்குற போது எப்படி தெரியுமா இருக்குது? சேகர் மாமா நான் அல்ல என்னடா பண்ற? வாழ்ந்த நல்லா வந்துச்சா வீட்டுக்கு வச்சியா அந்த நேரம் வரைக்கும் தூக்கணியா என்ன பண்ண அந்த தூக்குன நீ பாக்கலா? தூக்க தெரிஞ்ச உன் கால் இவ்வளவு வாரம் போய் வரட்டா அந்த செம்பு வச்சு தூக்குறேன். என்ன பொம்மை தூக்கிட்டா தானடா உனக்கு அந்த அனுபவம் தெரியா? ஏழுமால நாய்க்கு ரொம்ப அவர் கூட அவர் தான் இதெல்லாம் எனக்கு கத்து குத்துற. பொம்பளை வந்தா எப்படி தூக்கணும், ஆம்பளை வந்தா எப்படி ஏழுமால நாய்க்கு இல்லாடி நாளைக்கு நாய்க்கு வேஸ்ட் இல்ல. அவரு மெயின் தான் கொஞ்சம் ஜபராஜி. ஆமா உன்னை பார்த்து எவ்வளவு அழகான பாட்டு பண்ண. எனக்காக ஒரு பாட்டு பாடு. உனக்கு இல்லாத பாட்டா? ஆமா 1,55,000 பாட்டு நான் பாடு. ஐயோ பாடு மாமா பாடு. பாடுன மாதிரியே தொட்டுக்கலாம். எனக்கு உலகத்திலேயே பாடுனா தான் பிடிக்காது. ஏண்டா பாடு? ஏன்னா பாடுன்னு மட்டும் சொல்லாத. எதுக்கு? எவனா கூட்டி குத்தாலும் கொடுப்பான். பாடு வேலை செய்ய மாட்டேன். கூட்டி குத்தாலும் குடிப்பேன், ஆனா பாடு வேலை செய்ய மாட்டேன். பிடிக்காது மாமா. அது பண்ண போட்டோம். எவ்வளவு ஆசையாவும் மேல பாடு பண்ண. எனக்கு பாடுடா. கேட்டியா? 1 2 3
பூஜி ஐயோ குழந்தை அழகா ஏம்மா நீ அழுவாதடா. அந்த குழந்தை அழகா பாட்டு பாடுந்து நீ பொறப்ப மச்சான் குறி மாறாதுன்னா என்ன குறி உன் குறிய மச்சான் குறி மாறாதுன்னா அது ஒரு பாட்டு. இப்ப நீ என்ன பண்ண மச்சான் குறியா பண்ணுங்க மறுபடியும் பாடு மச்சாங்கு குறிடா குறி ஆதாருக்கு போறது பையா குறிக்கும் அடி உரியாத மூத்திரம் உருவாரு ஆமா எனக்கு இந்த பாட்டு பிடிக்கல. யாரு என்னதான் பாடுங்க அது பல போகட்டும். அப்படி இருந்தாலும் இந்த சபை முன்பதாக வந்திருக்கிறேன். நான் யாரு? என் பேரு மாமா. இந்த ஆளு யாருக்கு உள்ள போறீங்க சொல்லவா 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 நான் சொல்றேன். நீ ஒண்ணு ஒண்ணா சொல்லு இந்த மாமங்கட்ட என்னத்த பேரு ஊரு அது எல்லாத்தையும் சொன்னா நீ வாங்கிப்பியா? ஓகே உண்மையவா சத்தியமாவா? மாமா வந்துச்சு ஃபீலிங் வந்துச்சு. அதே நான் சாப்பிடுயா ஓ சொல்றியா பாப்பா அது அப்படி இல்ல. ஊன் சொல்றியா மாமா ஊன் சொல்றியா மாமா ஓ சொல்றியா பாப்பா அப்பா அப்படித்தானே பாடுங்க. அப்படி இருந்தாலும் நான் யாரு? என் பேரு நல்ல தெளிவா சொல்றேன். அப்புறம் பிடிச்சுக்கிறியா? இங்க இருக்கும்படியான வணங்குவதை யாவருக்கும் அழகு. அப்படி இருந்தாலும் இந்த சபையை பார்த்தியா? அப்படி இருந்தாலும் இந்த சபையை பார்க்கின்ற போது உனக்கு எப்படி தோணுது? சபை ஆமா இந்த சபை முன்பதாக நான் வந்திருக்கிறேன். என் பேரு ஊரு. அப்படி இருந்தாலும் எங்களது நாடாகப்பட்டதும் அதுவே பெரிய நாடு. ஆமா நானா நாடு நானா நாடு இல்ல. எங்க நாட்டில காய்க்காத மரம் காய்க்கும், பூக்காத மரம் பூக்கும், பால் சொரியாத மரம் கூட பால் சொரியும். அது மாதிரி தெரியாது. உனக்கு எப்படி தெரியும்? நான் பாட்டு வரும்போது எங்க வந்து வேப்பமாக்கல அது உண்மை. அப்படி இருந்த போதிலும் அம்மா அதுவே அகத்திராபுரி பட்டினம். அந்த அகத்திராபுரி பட்டினத்தை தீரன் சிறப்புடன் ஆண்டு வரக்கூடிய எங்க வீட்டுக்காரர் அவரு மாமா. உள்ளப்படா அவரு மாமா அவரு மாமா
₹250 இந்த பனியன் நான் வாங்கி கொடுத்தேன் கேவலமான பசங்களுக்கு. அவர் மாமா அம்மா பனியனு இப்ப நேத்துக்கு ஆகுறா அதான் பொம்பளை பேச கேக்குற முட்டாளு. ஐயோ அது படிக்கிறேன் பத்து பச்சா படிக்கிற கேட்டா கூட சரி, பொம்பளை பேச அவன் ஒருத்தன் கேக்குறானா அவன் தான் உலகத்திலே முட்டாள். அப்படியே படித்துன்னு கேட்டு எல்லாத்தையும் அவுத்துறேன் இருக்கிறத கொடுத்துருவேன். ஆனா உன்னை அப்படியே மேல ஊட்டிட்டு அது ஓடி கொடுத்துறேன். அவன் தாயாட்டி அணகத்துக்கு இப்ப இந்த புள்ளைக்கு எத்தனை வயசு இருக்கான்? இந்த பாப்பாக்கா இங்க ஒரு 65 25 இருக்கும். உனக்கு என்ன வயசா? எங்க 81 வயசு. ஏண்டா கைதிக்கு பண்ண கைதி. இப்ப இங்க வா, ஆசைப்படுற தப்பு கிடையாது. இப்ப நான் அந்த குழந்தைய ஆசைப்படுறேன்னா ஒரு முறைக்குது. ஆனா உயரம் கீரம் எல்லாம் சரியாக்குதா? ஓ டே கில்லாடி மாதிரி தட்டி எல்லாமே சௌகரியம் படும். நீ ஏன்டா லோட் பட்டு கிடக்குறா? ஏன்டா கைதா இவ்வளவு பேர் பாக்குறீங்க, இது செட் ஆகுதா? நான் நிக்கிறேன் பாரு, இதான் கரெக்டா செட் ஆகும். மானம் கட்டுப்படும், கொலை கட்டுப்படும், கோத்திரம் கட்டுப்படும். என் சாண்டா இந்த ஒயர் முட்டி போட்டா என் முழங்கால ஆயிட்டு வரமாட்டாமா. இவன் போய் என் ஒயரத்துக்கு செட் ஆகும். நான் தான் செட் ஆவேன், இவன் செட் ஆக மாட்டேன். எப்படி அது செட் ஆகாமா? ஆமாட்டா சரிடா. ஆமா கேளு, ஆளை பார்த்து இடப்படக்கூடாது, ஒயரத்தை பார்த்தா இடப்படும். ஆக மாட்டடா, நீ அந்த வேலைக்கு சரிப்பட்டு வர மாட்ட. சரிப்பட்டு வருவேன் அப்படியே நீங்க. ஏய் லட்சுமணா அப்படியே எங்க திரும்ப இந்த ஒயரம் உனக்கு எப்படிடா செட் ஆகும்? எனக்கு செட் ஆகுது. ஏன்டா நாலாருக்கு பிறந்த பையா எப்படி அது உயரத்துக்கு நீ ஒரே 1.5 அடி வளர்ந்துருவியா? நீ எப்படியா பாடுறா அதை ஒழியா நான் அழகா அமைச்சுக்கிறதுக்காகவே அதுவே வேஸ்ட்ரா. கேட்றா பாக்கலாம். என் ஒயரத்துக்கு நீ செட் ஆவ. கழிட்டியா ஒயரா எப்படியோ காமியா? எதுக்கு செட் ஆவாரு சொன்னாரு ஐயா? அவன் இங்க நிக்கிறான், என் ஒயர் எங்க வந்தியா? ஐயோ அழகு. நெத்தி இல்ல, நெத்தி வாங்க. அப்படி இருந்த அம்மா அந்த அகஸ்தியா பரிபட்சத்தில் திருப்பூர் ஆண்டு வரக்கூடிய வீட்டுக்கார பேர் சொன்னா, ஏன்னா கொண்ட கணவன் குருபியானாலும் கொண்ட காரணம் பாரு, கொண்ட கணவன் குருபியானாலும் கொண்ட பயனவே பார்த்திருந்து தொண்டு தினம் செய்து தூய மனதோடு இருப்பவள் கண்டுடைய கற்பு என தெரிவிப்பார்களாம். முருகா அப்படி சொல்லிக்கூடாது தேவடியா. எப்படிங்க இந்த மாதிரி சொல்லக்கூடாது, நான் சொல்ற மாதிரி சொல்லு, நீ கத்துக்கோ. நான் சொல்ற மாதிரி சொல்லு. சரிங்க. குடித்தாலும் தென்னங்கள்லாய் குடிக்க வேண்டும், குடித்தாலும் தென்னங்களாய் குடிக்க வேண்டும், இடித்தாலும் சிவன் கோயிலாய் பார்த்து இடிக்க வேண்டும், இடித்தாலும் சிவன் கோயிலாய் பார்த்து இடிக்க வேண்டும், அடித்தாலும் தாய் தந்த பல்லுஜிர் அடிக்கவே. ராகம் இது கம்பானி ராகம். அப்படி எப்படி என்றால் ஒரு பெண்ணாக பெற்றோர் பூலோக நதியில பிறந்த பொழுது கன்னி பருவம் முடிந்து மங்கள் பருவம் அடைவாளாம். மங்கள் பருவம் அடைகின்ற போது அந்த பெண்களுக்கு திருமணமானம் செய்வார்களாம். அப்படி திருமணமானம் செய்கின்ற காலத்திலே தொட்டு தாலிகள் தக்காத்தினா பேசி பாய் குத்தணும்னு வச்சுக்க. அவங்க ஒன்னும் சொல்ல தப்பா சொல்லலாம். நல்லா அழகா கேட்டு பாரு தேவையான்றாங்க. தப்பா சொல்லுங்க. அப்படி மங்கள் பருவம் அடைகின்ற போது திருமணமானம் செய்வார்களாம்.
அந்த திருமணமானது செய்கின்ற காலத்திலே தொட்டு தாலி கட்டினவனுக்கு கட்டுப்பட்டு வாழணுமா பொண்டாட்டிங்க. ஆமா ஏன்னா வீட்டுக்காரர் எப்பேற்பட்டவனா இருந்தாலும் உணமாரி மொல்ல மாதிரியா இருந்தாலும் வாங்கி துணுவனா இருந்தாலும் வழிபொறிகா இருந்தாலும் எருமாடு மேய்கனா இருந்தாலும் பசுமாடு மேய்கனா இருந்தாலும் பூட்டி குருவனா இருந்தாலும் புறம்போக்கு புளியா மரத்துல பொங்கி துண்ட கழுதியா இருந்தாலும் ஏன்னா பாப்பா பொறம்போக்குன்னு சொல்றியா? ஆமா அவளை சாதாரணமா நினைக்கிற பொறம்போக ஏன் ஒரு ஊருன்னு ஒண்ணு இருந்தா இருந்தா அந்த ஊர்ல 2 செட்டு பொறம்போகாது இருக்கணும். ஏமா அப்பதான் ஒரு ஸ்கூல் கட்ட முடியும், ஒரு பால்வாடி கட்டலாம், ஒரு ரேஷன் கார்டு கட்டலாம். ஒருத்தமே பட்டவன் தான் யாரு விடுவான்? விட மாட்டாங்க. அதனால ஒரு 10 செட்டு பொறம்போகாது இருக்கு. பொறம்போக்கு என்ன பொறும்போக்கு திடீர்னு ஒரு ரேஷன் கார்டு கட்டின எங்க போய் கட்டுவேன்? ஒரு பஞ்சாயத்து ஆஃபீஸ் கட்டின எங்க போய் கட்டுவேன்? அந்த பொறும்போக்கு இடத்துல அதனால தெரிஞ்சு பொறம்போக்கு இருக்கு. பொறம்போக்கு அதுதான். அப்படி எப்பேற்பட்டவனா இருந்தாலும் அவன் கூட அனுசரித்து வாழணும். அடித்தாலும் உதைத்தாலும் கணவனே தெய்வம் என்று வாழணுமா. வீட்டுக்காரர் அடிக்கிறானே ஆத்தா வீட்டுக்கு இந்த மாதிரி ஆயா பை தூக்கிட்டு போயிட்டா இது மாதிரி 4 ஆயா 3 ஆயா தெருவில் உட்காந்துன்னு பராபரி 3 நாள்ல வாழா வெட்டின்னு பேர் எடுக்கக்கூடாதான். கல்யாணம் பண்ணி 3 மாசத்துல எங்க போன ஐயோ திரும்பிக்கிச்சு. கல்யாணம் பண்ணி 3 மாசத்துல எங்க போனாடி எனக்கு சண்டைமா. ஐயோ என்னாச்சு? அது போய் 2 வருஷம் போச்சா 2 பசங்க பத்திட்டு என்னன்னு வந்து உண்மைவா? அப்படியா இருந்தாலும் அது போல போகட்டும். அப்படி அடுத்த